ஐயோ கடவுளே, பிள்ளைக்கு எதுவும் ஆகல இல்ல ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணறது? நல்லவங்க மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சி என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போலீஸ் வந்திருக்காங்கல்ல, இனி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. தேவையில்லாம வந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி சீனை கிரியேட் பண்ணிட்டு இங்க ஜெனிஃபரை கடத்திட்டு போலான்னு நினைச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இல்ல கேக்கேன், உனக்கு எவ்வளவு திமிரு நக்கல் இருந்தா கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்து பொண்ணை கடத்துவிய நீ? பொண்ண முடி 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 விடுங்க விடுங்க. இவங்களும் ஏற்கனவே நான் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி முடியெல்லாம் பிடிச்சு இழுக்காதீங்க மேடம். விடுங்க மேடம். முடிய பிடிக்கிறதுக்கும் உனக்கு அவ்வளவு வலிக்குதுல. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாக்குறேன். வாடி வாடி. ஜெனிஃபர். என்னடி ஜெனிஃபர் நோனிஃபர் நிக்கிட்டு? யோ, இவளுக்கு தான் புத்தி கெட்டு போய் அலையறானா? அவன் நீ பெத்த பிள்ளை தானே. நீ பெத்த பிள்ளையே கடத்தணும்னு நினைச்சிருக்கியே. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சோத்த தானே திங்கிற. நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவனை பத்தி இந்த நிக்கிறாங்களே 3 பொம்பளைங்க, இவங்க தான் சொன்னாங்க அவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்பிதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணேன். அவன் எவ்வளவு கேவலமானவன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உங்க ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காமே. இங்க பாரு, இந்த உலகத்துல எவனும் நல்லவனும் இல்ல, எவனும் கெட்டவனும் இல்ல. கெட்டது பண்ணதான் செய்வான். அந்த கெட்டதை உணர்ந்து திருந்துறான் பாரு, அவன் தான் உண்மையான நல்லவன். அவன் கெட்டது பண்ணிருக்கான் தான், இல்லன்னு சொல்லல. நான் சொன்ன அறிவுரையை கேட்டுக்கிட்டு திருந்திட்டான். இதோ இருக்காளே உன் பொண்டாட்டி, என்கிட்ட எவ்வளவு அடி மிதி வாங்கினாலும் திருந்தாத தெரியுது வரி. இதுதான் கேடுகட்ட கெட்டவன். இவ கூடிய நீ குடும்பம் நடத்தும் போது அந்த பிள்ளை கூட அவன் குடும்பம் நடத்துறதுல என்ன தப்பு? இங்க பாருங்க மேடம், தேவையில்லாம அவன் கூட என்ன சேர்த்து வச்சுலாம் பேசாதீங்க. அவன் ஒரு லோ கிளாஸ். ஓ, அவன் லோ கிளாஸ், நீ கழுவாத எச்ச கிளாஸ் அதானே? ஸ்டேஷனுக்கு வா எச்ச கிளாஸே. உனக்கு என்ன கிளாஸ்ன்னு நான் பக்கா பிரிச்சு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? இங்க பாருங்க மேடம், தேவையில்லாம இது பண்ணாதீங்க. இவங்க 3 பேர் தான் என் மண்டைய உடைச்சி, இங்க பாருங்க என் கண்ணத்தெல்லாம் பூரி வச்சு கையெல்லாம் உடைச்சு வச்சிருக்காங்க. என் கைய கூட அசைக்கவே முடியல, கீழே தொங்க போட்டுருக்கேன். இவங்க மேல முதல்ல கம்ப்ளைண்ட் எடுங்க மேடம். இவங்க தான் தேவையில்லாம என்ன இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க. நீ பண்ண வேலைக்கு உன்னை அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஏதோ போலீஸுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சுட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, உடுல 8 ஊரு தாண்டி போய் உழுவ. இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் உங்களை பாராட்டுறேன். பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா எனக்கு என்னன்னு ஒதுங்கி போற இந்த காலத்துல அவளும் ஒரு பொண்ணு தானே, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பி இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த தனியால நின்னு பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த தடுத்திருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா. உங்களுக்கு முதல்ல ஆக்சப். ஜெனிஃபர், இதுல நீ தான் முடிவெடுக்கணும். ஜெனிஃபர், உன்னை கடத்த நினைச்சிருக்காங்க. இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்றத நீ தான் சொல்லணும். இதுல அப்பா சித்தி ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வரக்கூடாது. எது கரெக்டோ அதை மட்டும் முடிவெடு. ஜெனிஃபர், இவங்களுக்கு எல்லாம் பாவம் புண்ணியமே பார்க்காது. ஜெனிஃபர், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லு, அதுதான் உனக்கு நல்லது. நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஜெனிஃபர்? இங்க பாரு ஜெனிஃபர், ரேஷ்மக்கா சொல்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம்னு வச்சுக்கோ, அந்த பாவம் கடைசியில நம்ம வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிரும். புரிஞ்சு நடந்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் லேட்டா அவங்க 3 பேர் வந்திருந்தாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. உன்னை எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்னு எதுவுமே தெரியல. ஏதாச்சும் தப்பா நடந்திருந்தா என்ன பண்றது? மரியாதையா சொல்றேன் ஜெனிஃபர், நான் இது உன்கிட்ட கோவமாவே சொல்றேன். ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோ. அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுதான் நல்லது. இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது நடந்தே ஆகணும். இதுக்கு மேல என்ன முடிவு நீ எடுத்துக்கோ. ஏடி, இவங்க எல்லாரும் உசு பேத்தி விடுறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் உன் அப்பனை ஜெயில அனுப்பலாம் நினைக்கியா? உன் அப்பன் உனக்காண்டிதான் பண்ணான். அவன் நல்லவன் இல்லைன்னு நினைச்சுதான் பண்ணான். ஆமா, ஆனா நீ என்ன காரணத்தோட பண்ண இத? இல்ல கேக்குறேன், நீ என்ன காரணத்தோட பண்ண? அது அது நானும் அதே காரணத்தோட தான் பண்ணேன். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு. நீ எப்படி நினைப்பேன்னு எனக்குல தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதது எனக்கு தானே தெரியும். அந்த கார்த்திகோட காசு வாங்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உங்க உங்க அதுல தேவையில்லாம என்கிட்ட இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. யார் அது கார்த்தி? எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதே. ஓ, தெரியாதா? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 4 மொத்துனா எல்லாம் தெரியும். இங்க பாருமா, உண்டு இல்ல முடிவு மட்டும் சொல்லுமா. சும்மான போட்டு இழுத்துக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஆமா, அதுக்கப்புறமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன்னா உன் கேஸ் விஷயத்துல நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். என்ன ஜெனிஃபர் அமைதியா யோசிச்சுக்கிட்டே இருக்க? என் அப்பா கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். இப்ப என்ன அந்த ஆளுகிட்ட பேச போற நீ? அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஜெனிஃபர். இங்க பாரு, தேவையில்லாம நீயா வாலண்டரியா பேசாத. அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டின்னு சொல்லி சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்க பாரு ஜெனிஃபர், நம்ம கல்யாணம் முடியணும்னா அவங்க ஜெயில இருந்துதான் ஆகணும். கார்த்தி ப்ளீஸ், கார்த்தி ஒரு 2 நிமிஷம். கார்த்தி, ஏழு கார்த்தி. என்னம்மா?
நம்மளாம் இங்க சுத்தி தானே இருக்கோம். அவன் எப்படி பேசி மயக்கிறான் நம்மளும் பாப்போம். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இந்த பிள்ளை சொன்னோன்னு கேட்டுக்கிட்டு அப்பான்னு போற பிள்ளை எல்லாம் இல்ல. அந்த பிள்ளைக்கு தெரியாமையே இருக்கு. 2 நிமிஷம் பேசணும் தானே சொல்றா, பேசட்டும் உடி. அம்மா அது வந்து இரு கார்த்தி, பிள்ளை ஏதோ பேசணுங்குதுல. கார்த்தி அவ ஏதோ பேசணும்னு நினைக்கிறாள, பேசட்டும். ரகு அது வந்து கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி. சரி, உன் விருப்பம் எதுவா இருந்தாலும். இத்தனை நாள் உன்னை என் அப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் சொல்றேன், நீ அப்பாவே இல்ல, நான் உன் பொண்ணே இல்ல. தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காத. யாரோ ஒருத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு உன் பொண்ணு வாழ்க்கையை நீ அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டல. நான் அவ்வளவு சொல்றேன், எனக்கு இவன் தான் முக்கியம், இவன் தான் என் உயிர்னு சொல்லிட்டு நீ சொல்றதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. இப்ப சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. மேடம், இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஜெனிஃபர் என்னடி ஜெனிஃபர் நோனிஃபர் நிக்கிட்டே அதான் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டால. நடங்க ஸ்டேஷனுக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச முடியாது. ஆமா நடங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன்னு அவன் கிட்ட வாய் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன். ஆமா நடன ஸ்டேஷனுக்கு. ஏயா உனக்கு மட்டும் தனியா வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு சொல்லணுமோ? நட. என்ன ஜென்னி நோனிக்கிட்டே சே, இந்த மாதிரி பொம்பளைய நான் பார்த்தது கூட இல்ல. என்ன காரியம் பண்றா? சரி, நேரமாச்சு. இன்னும் 2 hour தான் இருக்கு முகூர்த்தத்துக்கு. கொஞ்ச நேரமாச்சு படுத்து தூங்குங்க எல்லாரும். நான் மேல பிள்ளை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமா, அக்கா சொன்ன மாதிரி நேரமாச்சு. நாங்களும் போய் படுக்கிறோம். கார்த்தி வா. சரி ஜெனிஃபர், ரூமை லாக் பண்ணிக்கோ சரியா? ம். சரி கார்த்தி. ஜெனிஃபர், உன்கிட்ட ஒன்னு சொல்லணுமா? என்னக்கா? எங்களை மன்னிச்சிருமா ஜெனிஃபர். ஆமா ஜெனிஃபர். நாங்க இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் இங்க வந்தோம். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துச்சு. உங்க கல்யாணத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துட்டுல, அந்த கார்த்திய பத்தி உண்மையை சொன்னது நாங்க தான். என்னக்கா சொல்றீங்க, நீங்களா? ஆமாம்மா ஜெனிஃபர், கார்த்தி எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா உன்ன நேத்து தானே தெரியும். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை யாரு என்னன்னு விசாரிக்கவே இல்லை. திடீர்னு ஸ்டேஜ் மேல கார்த்தியோட உன்னை பார்த்த உடனே ஏதோ அவசரப்பட்டு இவன் அணு கிட்ட பிரச்சனை பண்ண வந்தானே, இவன் பொறுக்கி தானே, அப்படி இப்படின்னு வாய் தவறி நிறைய வார்த்தை வந்துட்டு. அப்போ உங்க சித்தியும் பக்கத்துல இருந்ததுனால கேட்டுட்டாங்க. அவங்க கேட்க போய் மற்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்ல போய் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு ஜெனிஃபர். அதை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி தான் வந்தோம். வந்த இடத்துலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு. இங்க பாருங்கம்மா, உங்க மேல எனக்கும் கோவம் இருக்கதான் செஞ்சுச்சு, இல்லாமலாம் இல்ல. நீங்க வரும்போதே என்கிட்ட பேசினதே, அதுவும் இல்லாம அந்த ஜெனிஃபரோட அப்பா பேசும்போதே சொன்னாரு நீங்க 3 பேர் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அப்பவே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா இப்போ நீங்க சொன்ன விஷயத்த கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எந்த கோவமும் இல்ல சரிங்களா. நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு தான் போனோம் இங்க இருந்து, புரியுதா? ஜெனிஃபர் கூடயே படுத்துக்கோங்க. இங்க வாங்க. என்னமா சொல்றீங்க? அப்போ எங்க மேல கோவம் இல்லையா? கோவம்லாம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த கோவம் தனியணும்னா நீங்க எல்லாம் ஜெனிஃபரோட அக்காவா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு போனோம். அப்பதான் இந்த கோவம் எனக்கு தனியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல நான் கோவமா தான் இருப்பேன். அட, நீங்க சொல்லிட்டீங்களம்மா. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறான்னு மட்டும் பாருங்க. ஆமா, என்ன சின்ன பொண்ணே? ஆமாக்கோ, இது நம்ம வீட்டு கல்யாணம்க்கோ, நம்ம தான் எடுத்து நடத்தணும். கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணே. சரிம்மா, நேரமாச்சு. ஐயர்லாம் வந்துட்டாங்க. அந்த ஐயர் மாடம் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணணும் யாகம் வளர்க்கறதுக்கு, சரிங்களா? நான் போயிட்டு அதை ரெடி பண்றேன். ஜெனிஃபர் கூட ஒரு 2 hour மட்டும் அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்பி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கூட்டிட்டு வாங்க. ஐயர் கூப்பிடுவாங்க, அந்த நேரம் வாங்கம்மா. சரிங்கம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் படுங்க. ஜெனிஃபர், இந்த அக்காங்க கூட இருந்துக்கோ, கதவை லாக் பண்ணிட்டு, சரியா? சரிங்க அத்தை. தூங்குறதுக்குலாம் நேரம் இல்ல ஜெனிஃபர். ஒரு 1 hour வேணா படுத்துக்கோ. ஒரு 1 hourக்குள்ள எழுந்திட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வெயிட் பண்ணி ஐயர் கூப்பிட்டு துணி தருவாங்க. அந்த துணியை வாங்கிட்டு வந்து உள்ள மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன் தான், சரியா? ஓகே ஆண்டி. சரிம்மா, இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்கும்லம்மா, அதனாலதான் சொன்னேன், சரியா? இந்த சாங்கியெல்லாம் உனக்கு செய்யறதுக்கு ஓகே தானம்மா? இல்லன்னா பிடிக்கலன்னா நீ சொல்லிடுமா, வேண்டாம். இல்ல இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா, அப்ப சரி, நான் போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்றேன். இதுக்கு மேல படுத்து தூங்கினா நேரம் ஆயிரும். நீ வேணா ஒரு 1 hour படுத்துக்கோ. என்னால முடிஞ்சா வேணா வந்து எழுப்புறேன். அப்படி இல்லைன்னா நீ எந்தி கிளம்பு, சரியாமா? சரிங்க ஆண்டி. அந்த கல்யாண பட்டி எங்கம்மா இருக்கு? அது கார்த்திகிட்ட தான் இருக்கு ஆண்டி. சரிம்மா, நான் போய் வாங்கிக்கிறேன், நீ படுத்துக்கோ. பிள்ளைய பாத்துக்கோங்கம்மா. பிள்ளை ஒரு வேளை அசந்து தூங்கிட்டாலும் ஒரு 1 hourல எழுப்பி விட்டு சேலையை மட்டும் மாத்தி கூட்டிக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து அங்க ஒரு பட்டு சேலை தருவாங்க, அதை பாத்துக்கலாம். நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னம்மா? இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நிம்மதியா போங்க. ஓம் கணபதி நம நம. ஓம் கணபதி நம நம. நேரமாச்சு, சீக்கிரமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க.
ஐயோ என்னக்கா மாப்பிள்ளை கூப்பிடுவாங்க, அடுத்து என்னதான் கூப்பிடுவாங்களா? ஆமாம்மா, உன்னுதான் கூப்பிடுவாங்க. உன்னை கூப்பிடும் போது நீ தான் போனோம். உனக்கு பதிலா நாங்களா போக முடியும்? ஐயோ நானா போனோம்? ஆமா ஜெனிஃபர், பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இருக்காது. போயிட்டு மேடையில உட்காந்துட்டு அவங்க சொல்ற மந்திரத்தை முடிஞ்சா சொல்லு, அப்படி இல்லைன்னா அமைதியா இரு, சரியா? உனக்கு அதெல்லாம் சொல்லி பழக்கம் இல்லைல்ல, எங்களுக்கே பழக்கம் இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன், சரியா? போயிட்டு உக்காந்த உடனே அவர் மந்திரத்தை சொல்லிட்டு உன் கையில வந்து பட்டு புடவையை கொடுப்பாரு. பட்டு புடவை கொடுத்த உடனே உடனே வந்துடணும் ரூமுக்கு, சரியா? வந்த உடனே கடகடன்னு பட்டு புடவையை மாத்திட்டு அதுக்கப்புறம் மணவரையில தாலி கட்டிக்க வேண்டியதுதான். அவ்வளவு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும். கட 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 கடன்னு எல்லாம் பரபரப்பரப்பர முடிஞ்சிடும். நீ பதட்டப்படுறதுக்குலாம் நேரம் இருக்காது. அக்கா நீங்க சொல்லும் போது எனக்கு பதட்டமா இருக்குக்கா. ஐயோ, பதட்டப்படாத. ஆமாம்மா, பதட்டப்படுறதுக்குலாம் இதுல எதுவுமே இல்ல, சரியா? போயிட்டு உக்காரு, பட்டு புடவையும் அவன் கையில கொடுப்பாங்க தாம்பலத்தோட, அப்படியே வாங்கிக்கிட்டு வர வேண்டியதுதான். அக்கா இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க காலில எல்லாம் விழுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா எங்க கால்ல வேண்டாம் விழுந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறியா? சின்ன பொண்ணே, அந்த பொண்ணு தெரியாம தானே கேக்குது. 4 முடி, நானும் சும்மா தான் சொன்னேன். அப்படியெல்லாம் இல்லம்மா, அது கல்யாணம் முடிஞ்சு தாலி எல்லாம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா பெத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க, சரியா? இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நீ போயிட்டு புடவைய வாங்கிட்டு உடனே ரூமுக்கு வந்துட வேண்டியதுதான். நாங்களும் உங்க கூடயே தான் வருவோம், சரியாம்மா? பயப்படாத. சரிங்கக்கா. ஜெனிஃபர் அழகா இருக்கீங்க இந்த சாரியில. வர நேரமா இது, இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. ஏன் ஜெனிஃபர் இப்படி சொல்றீங்க? சிரிக்காதீங்க ஷாலினி. பின்ன என்ன, ஆதியா உங்களையும் நேத்தே தானே வர சொன்னேன். ஆதி வந்துட்டான், நீங்க ஏன் வரவே இல்ல? உங்க அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொன்னா அம்மா வரலையா? அம்மாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிட்டு, அதனால ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கேன், அதனால அம்மா வர முடியல. ஓ அப்படியா? நேத்து ஆதி சொன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. பட் ஆனா நீங்க காலையில சீக்கிரமா வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு லேட்டா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தெரியுமா? சாரி. கண்டிப்பா உங்களுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும்போது லேட்டா தான் வருவேன் பாருங்க. வேணுக்கு முன்னே நீங்க தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன் நான்லாம். அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்போ நீங்க இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நானே பதட்டமா இருக்கேன், நீங்களும் அழகா இருக்கீங்க. அப்படியா? அண்ணா ஒரு மேல ஸ்டேஜ் மேலதான் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் பாத்துட்டு தான் வந்தேன். அவங்களும் ப்ளூ கலர் ஷர்ட்ல அழகா இருக்காங்க. அப்படியா? ஏன் நீ இன்னும் பாக்கலையா? இல்லையே. ஏன் ஜெனிஃபர் பொய் சொல்ற? நேத்து ஃபுல்லா அவனை தானே பாத்துக்கிட்டு இருந்த. அக்கா காலையில எந்தினதுல இருந்து பாக்கல, அததான் சொன்னேன். சரி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரொம்ப பதட்டமா இருக்கீங்க போலயே. ஆமா. ஆதிலாம் எங்க இருக்காங்க? ஆதிதான் மேல ரூம். சரி ஓகே, நான் போய் ஆதியை பாத்துட்டு வரேன். அதானே பார்த்தேன், வந்த வேலை என்னமோ அதை பார்க்கணும், அப்படிதானே? ஆனா ஆதியை மட்டும் நல்லா பின்னாடியே அலைய வைக்க வேண்டியது. அப்படியெல்லாம் இல்ல. சரி ஓகே, நான் போய் பாத்துட்டு வரேன் எப்படி இருக்கான்ட்டு. அப்படியேதான் இருப்பான், குறைஞ்சிட மாட்டான். ஜெனிஃபர் சரி போங்க. ஓம் கணபதி நம நமஹ. ஓம். இந்தப்பா இந்த வேட்டி சட்டை எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரமா மாத்திக்கிட்டு வா, சரியா? நேரமாச்சு. சரி. பொண்ணு வர சொல்லுங்க. இந்தாமா இந்த சாலி எடுத்துட்டு போய் கட்டிட்டு சீக்கிரமா, நேரமாச்சு, சரியா? சரி. நீங்க மந்திரம் எல்லாம் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு உன் அத்தை தான் சொன்னாங்க. நீ வந்து இந்து இல்லையாமே, கிறிஸ்டினாமே. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, அவளுக்கு பிடிக்காத விஷயம் எதையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இப்ப சபைக்காண்டி தான் உன்னை கூப்பிட்டு இங்க வச்சு பட்டு புடவையை கொடுக்குமே தவிர மத்தபடி எந்த காரணமும் இல்ல, சரியா? இப்படி ஒரு அத்தை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன் அத்தையை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கோ, சரியாமா? சரிங்க சார். வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கான வீடியோவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்னு சொல்ல முடியாது, 1-2 கமெண்ட் வந்திருந்தது. ஸ்டோரியை ஏன் ரொம்ப இழுக்கிறீங்க, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸ்டோரியில் வந்து ஒரு பார்ட்டுமே வந்து தனித்தனியாக காட்டலாம். ஏன்னா வந்து இது கிறிஸ்டின் ஹிந்து ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஹிந்து சைடும் காட்டலாம், கிறிஸ்டின் சைடும் காட்டலாம் அப்படின்னு அதில் வந்து சில ட்விஸ்ட்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். கடத்துகிற சீனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்லாம் யோசித்து வச்சுருந்தேன். நிறைய பேர் இப்போது என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ரொம்ப இழுக்காதீங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹிந்து முறைப்படி மட்டும் இது பண்ணுற மாதிரி, மேரேஜ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா கேரக்டரையுமே வந்து எதிர்பார்க்குறீங்க. முத்துமாரி, பிரியா, அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலவங்கலாம் கேட்குறாங்க ரகு வந்து எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாரா, எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹாஸ்பிட்டல் சீனை ஆட் பண்ண தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய கேட்கறதுனால வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே இது உள்ள ஃப்ரேமில் வந்து கொண்டு வர முடியல என்னால். அந்த ஒரு இதுதான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரை பண்ணி வந்து இப்போ வந்து
ஒரு வீடியோக்கே 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது. ஒன் சைடு வந்து இந்த கழுத்தில் இருக்கிற நரம்பு வர ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணும்போது ஃபோனை பார்த்தா. ஸோ வந்து நான் டோட்டலாக வந்து ஃபோனையே அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காண்டி இந்த இதுவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க இனிமே ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேள்வி வந்து ஆதி ஷாலினியை வந்து காட்டுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கோவமாக கேட்டிருந்தாங்க. அது உரிமையாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரியும் வந்து இதில் காட்டலாம். அவங்க வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வரா மாதிரி அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ன்றதுனால வந்து நிறைய விஷயத்த என்னால் காட்ட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியில் வந்து என்னால் வந்து எவ்வளோ வந்து கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் கோவப்படாதீங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கான இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆதி ஷாலினி இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறது வந்து அந்த சீன் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறத அப்படி சொன்னேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கேரக்டரை வந்து சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கார்த்தி கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் கொண்டு வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுங்க. எதுக்கு போட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்தால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வந்து அந்த பிரச்சனை அவங்க தான் உருவாக்குவாங்க. அந்த பிரச்சனை மூலயமா வந்து போலீஸ் கேஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அதுக்கான விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து ராஜலக்ஷ்மியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இனிமேல் வந்து அந்த கடத்தல் சீன்லாம் அப்படியே முடிஞ்சிடும். இனிமேல் வந்து ராஜலக்ஷ்மி வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனையில் வராமல் அந்த மாதிரி ஒதுங்கிப்பாங்க. இப்போ வந்து எதனா பிரச்சனை வந்தால் தான் வந்து அவங்க வந்து இந்த கதையில் இல்லாமல் இருப்பாங்க. பிரச்சனையே இல்லாமல் அவங்கள எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? அந்த ஒரு ரீசன் தான். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றத அப்டேட் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அடிக்கடிக்கு ஒரு 2 வாரம் வீடியோ போட்டுட்டு 2வது வாரம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அடிக்கடிக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா மாதிரி அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹெல்த் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா, உங்களுக்கு உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே தான். கமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் போடுற வீடியோவில் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னால் ஒரு 2 டேஸாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ண முடியல. ஏன் 1 வீக்காகவே ரிப்ளை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் வந்து இவங்க கமெண்ட் பண்ணவே இல்லை, நம்மளுக்கு திரும்பியும் ரிப்ளை பண்ணவே இல்லை, அப்போ ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அடுத்த வீடியோ போட்டால் அடுத்த வீடியோலாம் கரெக்டாக வந்து அவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலவங்களாம் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னால் வந்து அந்த ஒரு ரீசன்னால் மட்டும்தான் வந்து என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியல, ரிப்ளை பண்ண முடியல. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. என் ஹெல்த் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். நான் ஸ்டார்டிங்லேருந்து யார் கமெண்ட் பண்ணாலும் நான் கமெண்ட் பண்ண தான் செய்வேன். இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால மட்டும் என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டேயும் நான் சாரியும் கேட்டுக்கிறேன். ஆனால் வந்து அதையும் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீடியோ மேக் பண்ணி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது. இன்கேஸ் வந்து என்னைக்காச்சும் ஒரு வீடியோ அந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். என்னால் போட முடியாமல் இருக்கலாம். இப்போ வந்து திருவிழாலாம் வருது எங்கள் ஊரில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் என்னால் வீடியோ போட முடியாமல் இருக்கலாம். நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வந்திருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் நான் ஃபோனை எடுத்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் போஸ்ட் எதுவுமே போடலை அப்படின்னாலும் வீடியோ போடலை அப்படின்னாலும் எனக்கு வந்து சம்திங் ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் நான் பண்ணலை. மற்றபடி வேணுக்குன்னேலாம் நான் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சொந்தங்களே. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.